சூப்பர். அப்ளிகேஷன் எண்ட் டு எண்ட் நாலேஜ்னா என்ன? சூப்பர். ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றேன். கேட்டுக்கோங்க. எனக்கு நீங்க நிறைய டைம் இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே சொல்றேன். கேட்டுக்கோங்க. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் இருக்கு. ஒரு 4-5 மைக்ரோ சர்வீஸ் இருக்கு. டேட்டாபேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட் அடிக்கிறாங்க. அந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட் ஒன் ஆஃப் த மைக்ரோ சர்வீசஸ், ஒன் ஆஃப் த பேக் எண்ட் அப்ளிகேஷன்ஸ் அந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட்டை ரீட் பண்றான். ரீட் பண்ணச்சு உள்ள வந்து நீங்க எப்படிலாம் எழுதிருப்பீங்க அப்படின்னா ஒரு ஜாவா பேஸ் அப்ளிகேஷனை பிரிச்சு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர், சர்வீஸ், ரெபாசிட்டரி கிளாஸஸ், மாடல் கிளாஸஸ் அப்படின்னு நீங்க பிரிச்சு எழுதிருப்பீங்க. அங்கேருந்து அந்த பிசினஸ் லாஜிக் எடுத்துட்டு வந்து அந்த ஏபிஐல என்னெல்லாம் பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ரீட் பண்ணி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள ரன் ஆகி டேட்டாபேஸ்ல கிரெட் ஆபரேஷன்ஸ் பண்ணும். கிரியேட், ரீட், அப்டேட், டிலீட். அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏபிஐ லெவல்ல புட்டு, கெட்டு, போஸ்ட், பேட்ச், டிலீட் அந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் ஹெச்டிடிபி வேர்ப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுதாங்க அப்ளிகேஷனோட எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியரிங்கும் தெரியணும், பேக் எண்ட் இன்ஜினியரிங்கும் தெரியணும், டேட்டாபேஸும் நல்லா தெரியணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் டு டேட்டாபேஸ் வரைக்கும் எப்படி அந்த ஏபிஐ இன்டராக்ஷன்ஸ் அழகா வேலை செய்யுது. இதுக்கப்புறம் வர வந்தாங்க அதை தூக்கி எப்படி தனித்தனியா கிளவுட்ல டிப்ளாய் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் எண்டை தூக்கி S3 கிளவுட் ஃப்ரண்ட் அந்த மாதிரி தூக்கி போட்டுடலாம். மைக்ரோ சர்வீசஸை தூக்கி EC2, ECS, அதுக்கப்புறம் EKS, இந்த மாதிரி லாம்டாஸ் அந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் சர்வீசஸ்ல தூக்கி போடலாம். டேட்டாபேஸ் அரோரா குளோபல் டேட்டாபேஸ் ஒண்டர்ஃபுல். அதிக காஸ்ட் பட் அதிக ஹை அவைலபிலிட்டி, சூப்பரான டிசாஸ்டர் ரிகவரி. இல்லை வெறும் RDS ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் அந்த மாதிரி தூக்கி போடலாம். அதுக்கு அடுத்தது வர வந்தாங்க CI/CD பைப்லைன். அந்த ஃப்ரண்ட் எண்டை எப்படி நம்ம வந்து பைப்லைன் வழியா பில்ட் பண்ணி S3ல போட்டு கிளவுட் ஃப்ரண்ட்ல சர்வ் பண்ணுறது. பேக் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் எப்படி நம்ம வந்து ஒரு டாக்கர் இமேஜை பைப்லைன் வழியாவே கிரியேட் பண்ணி எப்படி நம்ம ECS, EKSல தூக்கி போடுறது. டேட்டாபேஸை வந்து எப்படி அந்த மைக்ரேஷன் ஸ்கிரிப்ட்ஸை ரெடி பண்ணுறது. லிக்விபேஸ், DBmate இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸ்ல அதை அப்ளை பண்ணுறதுக்கு. அதுலயுமே நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்க. இன்னும் அதுக்கும் மேல மானிட்டரிங். ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனுக்கு UI UX கைண்ட் ஆஃப் மானிட்டரிங், அப்ளிகேஷன் மானிட்டரிங் அதெல்லாமும் பண்ணலாம். APM அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பேக் அண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு அப்ளிகேஷன் லெவல் மானிட்டரிங், கண்டெய்னர் மானிட்டரிங், நோட் மானிட்டரிங், கிளஸ்டர் மானிட்டரிங் 4 பங்கா பிரிச்சிடலாம். டேட்டாபேஸ்க்கு டேட்டாபேஸோட மானிட்டரிங்லயே பர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்கு. எந்தெந்த query எவ்வளவு நேரம் எடுக்கிறது, எந்தெந்த query எவ்வளவு கம்மி நேரம் எடுக்கிறது, எதெல்லாம் காஸ்ட்லியான queries, எதெல்லாம் கம்மியான queries, அதுக்கேற்ற மாதிரி கேஷிங் போடலாமா போட வேணாமா அந்த மாதிரி டெசிஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ், டேட்டாபேஸோட யூட்டிலைசேஷன்ஸ் அதெல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணலாம். அதுக்கும் மேல அப்சர்வபிலிட்டி. அப்சர்வபிலிட்டி நான் சொல்றது வந்து இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு ஏபிஐ அடிக்கிறான், அந்த ஏபிஐ பல ஏபிஐ அடிக்கிறான், அந்த அதுல எந்த ஏபிஐ ஃபெயில் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஏகர், JEGER அப்சர்வபிலிட்டி ட்ரேசஸ். அமேசான்ல எக்ஸ்ரேன்னு ஒன்று இருக்கு. அது தவிர்த்து உங்களுக்கு வந்து இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்கு, ஏகர் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வெளில. டைனாட்ரேஸ் ஒரு சாஸ் பேஸ் ப்ராடக்ட் அவன் இருக்கான். ஸோ எப்படின்னா ஒரு ஏபிஐ காலுமே எங்கெங்க போகுது, எதுல உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வருது, எந்த ஏபிஐ கால் ஃபெயில் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து வெறும் ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் ஃப்ளோக்கே நான் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பா பல வருஷம் ஆகும். என்னைக்குமே வந்து அடுத்த நாள் ஒருத்தன் ஈவான் மஸ்கா மாறிட முடியாது. பல வருஷம் ஆகும். அந்த பல வருஷம் உட்காந்து படிங்க. ஓகேங்களா? சூப்பர். ஓகே.